நீங்க எல்லாரும் இந்த ஒரு டைலாக கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாரி, நல்ல ஃபுட்டா சாப்பிடு, நல்லா ட்ரெஸ் பண்ணு. இதுல ஃபர்ஸ்ட் 3 விட்டுருவோம். லாஸ்டா ஒன்னு சொன்னல, நல்லா ட்ரெஸ் பண்ணு. அது என்ன, யாரை பார்த்தோம் நல்லா ட்ரெஸ் பண்ணு நல்லா ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. 100 days 100% கண்டென்ஸ்ல இன்னைக்கு டே 9. நல்லா ட்ரெஸ் பண்றதுன்னா என்ன, ஒரு காஸ்ட்லியான பிராண்டட் கிளாத்ஸ் வேர் பண்ணிட்டு போய் ஷோ ஆஃப் பண்றதா? யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இந்த ட்ரெஸ் உனக்கு செட் ஆகும், இந்த ட்ரெஸ் உனக்கு செட் ஆகாது. அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணா மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துமா என்ன? கிடையவே கிடையாது. அப்புறம் என்ன ப்ரோ பண்றதுன்னு கேக்குறீங்களா? நீங்க ஒரு க்ளோத்திங் ஸ்டோருக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் இருக்குல்ல, அதை பை பண்ணுங்க. இந்த ட்ரெஸ் போட்டா அவன் ஏதாவது சொல்லுவானோ, இவன் ஏதாவது சொல்லுவானோன்னு நினைக்கிறீங்களா? சொல்லிட்டு போகட்டும். நம்ம லைஃப்ல நம்ம தான் டெசிஷன் எடுக்கணும், அடுத்தவங்க டெசிஷன் எடுக்க விடக்கூடாது. அதுக்குன்னு யார் சொல்றதையும் கேட்க கூடாதா? அப்படி கிடையாது. சஜஷன் கேட்டுக்கலாம், பட் டெசிஷன் எடுக்க விடவே கூடாது. ஏன் என்னை எடுத்துக்கோங்க, டெய்லி ஃபேஷன் கண்டென்ட்ஸ் போறேன், இந்த ஹேர் கட் பண்ணுங்க, இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்றேன். பிடிச்சிருந்தா கேட்பீங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போறதில்ல. அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே தான். சொல்றவன் சொல்லிட்டே தான் இருப்பான். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. நீங்க யாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, ஹாப்பியா இருங்க. இந்த மாதிரி ரெகுலரா ஃபேஷன் கண்டென்ட் போற என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.